இந்த செஷன்ல நம்ம ஆட்டோ லோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ரலாக இந்த ஆட்டோ லோன்ஸை வந்து பேங்கர்ஸ் அப்ரோச் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க ஆட்டோ லோன்ஸில். ஆனால் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்களுடைய மாடலே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், டீலர், ஃபினான்ஷியர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு ப்ரைஸிங்கே வருவாங்க. தெர் வில் பி கம்பைன்டு ப்ரைஸிங் அப்ரோச். ஸோ ப்ரைஸிங் அரைவ் பண்ணுறப்பே மேனுஃபேக்சரனுடைய ப்ரைஸிங், டீலர்னுடைய மார்ஜின், எவ்வளோ வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ப்ரைஸிங் அரைவ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஃபைனர் ப்ரைஸிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ரொம்ப லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து இந்த ஆட்டோ லோன்ஸை புஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெவியாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. சீசனல் கேம்பெயின், ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் மால்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டாலெல்லாம் போட்டு இந்த வெஹிக்கிள் சேல் புஷ் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து ரொம்ப பெரிய வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இது வந்து அப்ரோச்சு. ஜென்ரல் நார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோ லோனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நார்ம்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எலிஜிபிலிட்டி அண்ட் பர்பஸ். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ஆட்டோ லோன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள்? சேலரிடு எம்ப்ளாயீஸு, ப்ரொஃபஷ்னல்ஸு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஈவன் நான் ரெசிடென்ட் இந்தியன். ஆனால் அங்கே வேண்டியது ஒரு கேரண்டி இருக்கணும். அந்த கேரண்டி ரெசிடென்ட் இந்தியன் தான் தரணும். அண்ட் அவர் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும். இது வந்து பேங்க்கினுடைய ஒரு ஜென்ரல் நார்ம். நான் இண்டிவிஜுவல்ஸும் வந்து ஆட்டோ லோனுக்கு எலிஜிபிள். நான் இண்டிவிஜுவல்னு சொல்கிறப்ப அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் கிடையாது. யாரெல்லாம்? கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸு, வேறு என்னென்ன டைப் ஆஃப் கார்ப்பரேட் என்டிட்டிஸ் இருக்கும் அவங்கெல்லாம். பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அந்த மாடல் வந்து வெஹிக்கிள் லோன் ஆர் ஆட்டோ லோனுக்கு எலிஜிபிள் கிடையாது. ரைட். இந்த ஆட்டோ லோன் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக தரலாம்? ஒரு 2 வீலர் அல்ல 4 வீலர் புதிய வண்டி வாங்கணும்னா இது கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் ஆர் யூஸ்டு 2 ஆர் 4 வீலர் வாங்குறதுக்கும் வந்து இந்த ஆட்டோ லோன் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட், டைப்ஸ் அண்ட் குவாண்டம் அண்ட் எலிஜிபிள் அமௌண்ட். இந்த ஆட்டோ லோனை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸு. ஒன்று டேர்ம் லோன், இரண்டாவது டிமாண்ட் லோன். இந்த டிமாண்ட் லோன் வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே. அடுத்தது குவாண்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குவாண்டம் அதாவது எவ்வளோ லோன் தரதுன்றது அந்தந்த பேங்க்கினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் தரலாம் இந்தியன் வெஹிக்கிளாக இருந்தால். இம்போர்ட்டட் வெஹிக்கிளாக இருந்தால் மேக்ஸிமம் 75 lakhs. அண்ட் இதுவும் வந்து ஒரு ஜென்ரல் ரூல் தான். இது பேங்க் டு பேங்க் வந்து வேரி ஆகலாம். கம்பெனிஸ், கார்ப்பரேட் என்டிட்டிஸ்க்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் 100 lakhs வரைக்கும் ஃப்ளீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு தரலாம். NRIஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 25 lakh. அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது பேங்க் டு பேங்க் வந்து இந்த ஃபிகர்ஸ் மாறலாம். அண்ட் இங்கே நோட் பண்ண வேண்டியது, நம்ம என்ன தான் அந்த லிமிட்ஸ் சொன்னாலும் 25, 75 எல்லாம் சொன்னாலும் அந்த லிமிட் எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்டிங் ஃபேக்டர் இருக்குது. இப்போ ஒரு சேலரிடு ஆர் பென்ஷனர் அப்படி இருந்தால் அந்த லிமிட் வந்து அவங்களுடைய மந்த்லி எமால்மெண்ட்ஸ்னுடைய 24 டைம்ஸில் வச்சு கேப் ஆகும். அண்ட் இன்னொரு கண்டிஷனையும் என்ஷூர் பண்ணிக்கணும், அவங்க வீட்டுக்கு சேலரியாக கொண்டு போகிறது வந்து அவங்களுடைய இன்கம்னுடைய அட்லீஸ்ட் 40% இருக்கணும். அதாவது 40%க்கு கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து எலிஜிபிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடந்த 3 வருஷத்தில் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த 3 வருஷத்துலேயும் வந்து ஆனுவல் இன்கம் இருக்கும். அந்த 3 வருஷம் ஆனுவல் இன்கம்மை எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணணும். நம்ம அதை கிராஸ் ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் சொல்லுவோம். அதை 2 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. இதே ஃபர்ம்ஸ் ஆர் கம்பெனிஸை பார்த்துட்டிங்கன்னா 3 இயர்ஸில் அவங்க ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸ்லேருந்து ஆனுவல் கேஷ் அக்ரூவல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கேஷ் அக்ரூவல்ன்றது கேஷ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த 3 வருஷ ஃபினான்ஷியல்ஸ்லேருந்து கேஷ் அக்ரூவல்ஸ் எடுத்து இந்த 3 வருஷ ஃபிகர்னுடைய ஆவரேஜ் அரைவ் பண்ணோம். அதை நம்ம ஆவரேஜ் ஆனுவல் கேஷ் அக்ரூவல்னு சொல்லுவோம். தட் இன்டூ 2 டைம்ஸ், அந்த வேல்யூவோட 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி வருதோ அதுதான் வந்து எலிஜிபிள் ஆர் லிமிட் ஆர் மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ஃபர்ம்ஸ் ஆர் கம்பெனிஸ். ரைட். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. இப்போ இந்த ஆட்டோ லோனில் என்ன செக்யூரிட்டி? எந்த வெஹிக்கிள் வாங்குறீங்களோ அந்த வெஹிக்கிள் வந்து அந்த பேங்க்குக்கு ஹைபாத்திகேட் பண்ணிடணும். அண்ட் அந்த சார்ஜை வந்து RTO ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் தேர்ட் பார்ட்டி கேரண்டிஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா NRIஸ்க்கு லோன் தரப்போ. அப்போ அந்த கேரண்டியை தர வேண்டியது ஒரு ரெசிடென்ட் இந்தியன், அவர் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும்.
அண்ட் இப்போ லோன் அமௌண்ட் வந்து 25 லேக்குக்கு மேலே இருந்தால் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்கு கூட தேர்ட் பார்ட்டி கேரண்டிஸ் இன்சிஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆட்டோ லோன்ஸில் என்னென்ன காஸ்ட் எல்லாம் இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராசஸிங் சார்ஜஸ் இருக்குது, அண்ட் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ். நீங்கள் ஏர்லியராக லோனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா, பட் இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பேங்க்கு அண்ட் உங்களுடைய சிபில் ஸ்கோர், அதை பொறுத்து இந்த ரேட் எல்லாமே மாறும். அடுத்தது டிஸ்பர்ஸ்மெண்ட், ரீபேமெண்ட், ப்ரீபேமெண்ட்டா. இப்போ ஆட்டோ லோன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றப்ப அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வராது. இது டைரெக்டாக டீலர் இல்லை செல்லர்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் போகும். அண்ட் இந்த ஆட்டோ லோன்ஸில் வந்து மொரட்டோரியன்ற கான்செப்ட் கிடையாது. மொரட்டோரியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் ஹாலிடே. நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, ஒரு 3 or 6 monthsக்கு வந்து பிரின்சிபல் ரீபேமெண்ட் இல்லாமல் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆட்டோ லோனில் அந்த கான்செப்ட் இல்லை. அண்ட் எவ்வளோ பீரியட் வரைக்கும் இந்த ஆட்டோ லோன் கிடைக்கும்? டெனார் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து 4 வீலராக இருந்தால் மேக்ஸிமம் 7 years வரைக்கும், 2 வீலர்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் 5 years வரைக்கும் கிடைக்கும். இப்போ ஃபர்ம்ஸ், கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5 years தான். அண்ட் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளில் வந்து ரிஸ்க் அதிகன்றதுனால மேக்ஸிமம் 3 years லெவலில் வச்சுருவாங்க. ப்ரீபேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், முடியும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பெருசாக சார்ஜஸ் எதுவும் லெவி பண்ணுறதில்ல. ஆனால் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து நல்ல சார்ஜஸ் வந்து ரெவி பண்ணுவாங்க இன் கேஸ் ஆஃப் ப்ரீபேமெண்ட். ஓகே, அடுத்தது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் தேவையா? எஸ், இன்சூரன்ஸ் வந்து ஃபார் வெஹிக்கிள்ஸ் இட்ஸ் மஸ்ட். அண்ட் இந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸாக இருக்கணும். அண்ட் இது வந்து அந்த வெஹிக்கிளினுடைய ஃபுல் காஸ்ட்டுக்கு எடுத்துருக்கணும். ஹைபாத்திகேஷன் இன் ஃபேர் ஆஃப் பேங்க் வந்து இன்சூரன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆட்டோ லோனுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் நார்ம்ஸ்.